கஞ்சா மற்றதெல்லாம் ஆல்ரெடி தடை செய்யப்பட்ட பொருட்கள். அதுவே இவ்வளோ சீக்கிரம் தமிழ்நாடு முழுசும் பரவி நிற்குதுன்னா, டாஸ்மார்க் ஆல்ரெடி கவர்மெண்ட்டே விற்குது. அப்போ எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ பேரை கெடுக்கும் அந்த சிஸ்டம். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு நான் இதை போய் நான் இதோடைய வீரியத்தை முதல்ல சொல்கிறோம். அப்போ தான் எனக்கு ஒரு பெரிய லெவலான எதிர்ப்புகள், நான் சந்திக்காத ஒரு பெரிய லெவலான கேஸுகள் எல்லாம் என் மேலே பெரிய எதிர்ப்புகள் அப்போ தான் எனக்கு வந்துச்சு. அப்போ தான் அந்த சிஸ்டம் ஆரம்பிக்கிறப்பே நம்ம எதிர்க்கிறதுக்கான விளைவுகளையும் இப்போ நான் சொல்லியே தான் இதை நம்ம இப்போயே உடைக்கணும்னு சொல்லி நாங்கள் அதை தடுக்க முற்பட்டப்போ தான் எனக்கு ஏற்பட்ட ஒரு நெருக்கடி நான் அந்த 10-15 வருஷம் அரசியல் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டுச்சு. ஆனால் அதையும் மீறி அதை நாங்கள் நிறைய ஸ்டேஜுக்கு கொண்டு போய் அதை தடுக்க முற்பட்டோம். அதுக்கப்புறம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கணும், எல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்லாம் நிறைய மூடப்பட்டுச்சு. திரும்ப அதில் ஒரு அரைகுறை சிஸ்டம் கிரியேட் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் உடைக்க முயற்சி செய்வோம். ஸோ இது மாதிரியான விஷயங்களை தடுக்கணும்னா மேல் லெவலில் இதை நீங்கள் அதிமுகவும் செய்ய முடியாது, ஓப்பனாக சொல்கிறேன், திமுகவும் செய்ய முடியாது. புதிதாக ஒரு தெளிவான மக்களை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு நபர், மக்கள் நலனை மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு நபர், இது எல்லாத்தையும் எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் செய்யாமல் 5%, 1% கூட யாருக்கும் காம்ப்ரமைஸ் செய்யாமல், யாரையும் நினச்சி கவலைப்படாமல், இதில் பணம் வருமா வராதா, இதனால் நமக்கு லஞ்சம் வருமா வராதா, எதையும் யோசிக்காமல் மக்கள் நலனை மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு நபர் எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு தவிர்த்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு மக்கள் சேச்சுரேட் ஆயிருக்காங்கல்ல, இதை வேற யாரும் உடைக்க முடியாது என்பதை அடிச்சு சொல்றேன். வேற யாரும் உடைக்க முடியாது. வேற யார் உடைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கிற அதிமுகவில் யாரோ ஒருத்தர் முதலமைச்சராக உடைக்க முடியுமா? இந்த சிஸ்டம் போய் அங்கே உட்காரும், இதே மணல் ஓடும், இதே குட்கா ஓடும், இதே டாஸ்மார்க் ஓடும். இப்போ திமுக வர்றாங்க, திமுகவில் போய் இதை நிப்பாட்ட முடியுமா? இதை யாரும் நிறுத்த முடியாது, எங்களுடைய தலைவரை தவிர்த்து வேற யாருமே நிப்பாட்ட முடியாது. இது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கு மேல இந்த தமிழகம் தாங்காது.